World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். கேரோட பிடியில் இருந்துச்சு அப்படின்னா அந்த கடிகாரம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணாம கூட இருக்கும், அல்லது ஸ்லோவா இருக்கும். இவர்கள்கிட்ட நேர நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா சரியா இருக்காது. சூரியன் ராகுபிடியிலோ கேதுபிடியிலோ இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க நேர நிர்வாகம் வந்து கரெக்டா இருக்காது. புரியுதுங்களா? இப்ப அந்த அமைப்புலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரக சேர்க்கையில வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த சூரியன் ராகுபிடியிலோ கேதுபிடியிலோ சேரும்போது இப்ப இந்த சுப அசுப நிகழ்ச்சிகள் நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரக சேர்க்கை வெளிப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அந்த அமைப்புல வரும்போது இப்போ சூரியன் கேது அப்படின்னா அவங்க வந்து இப்ப ஏதோ ஒரு முகூர்த்தம் முடிக்கிறாங்க அப்படின்னா கூட அந்த முகூர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து நடக்க முடியாம போயிடும். அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்பா வழியில் இருக்கக்கூடியவங்களை வந்து பாத்தீங்கன்னாலும் அப்பா வந்து பிடிவாதம் பண்ணலாம், அல்லது மாமனார் வந்து பாத்தீங்கன்னா பிடிவாதம் பண்ணலாம். சூரியன் ராகுபிடியில் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாம போகலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மாமனார் வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாத அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து கொடுத்துரும். புரியுங்களா? அந்த அமைப்பை வந்து அங்க வந்து பிரதிபலிக்கும். இப்ப இதுல சந்திரன் வந்து பாதிக்கப்படும் போது நேற்று என்ன சொல்லியிருந்தோம்? உடல்நிலை பாதிப்பு. ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. மருந்து பொருட்கள், உணவு வீணாதல் அல்லது வந்து உணவு பற்றாக்குறை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படும். உணவு இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா வந்து வேஸ்ட் ஆகும். அதுக்கப்புறமா சந்திரன் அப்படிங்கிறது திரவ நிலையில உள்ள மருந்துகளை வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து குறிக்கும். அதனால அது வந்து எதுக்காக வாங்கினா அப்படின்னு தெரியாம கூட இருக்கும். எக்ஸ்பிரியான மருந்துகள் கூட அவங்க வந்து வச்சிருப்பாங்க. அந்த தன்மை புரிஞ்சுக்கோங்க. பெண்மணிகள் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கும். சந்திரன் கேதுபிடியிலோ ராகுபிடியிலோ இருக்கும்போது, கேதுபிடியில் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதாவது பெண்மணிகளுக்கு உண்டான ஒரு சண்டைகள் வந்துடும், ஏதோ ஒரு சச்சரவு வந்துடும். இது வந்து அந்த வீட்டுல இருக்கக்கூடிய சுப மற்றும் அசுப நிகழ்ச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து வெளிப்படும். ராகுபிடியில் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பெண்மணிகள் வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் போறது அல்லது ஏதோ ஒரு பாதிக்கப்படுறது. இதே வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் ராகு இருந்துச்சு அப்படின்னா அதிகப்படியா வந்து சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். நிறைய சாப்பிடுவார், நிறைய வாங்கி ஃபுட்டை வாங்கி வெயின் பண்ணுவார். இப்போ இவர் ஒரு நாள் ஒரு ஐட்டம் தான் இவரால சாப்பிட முடியும் அப்படின்னா ஒரு 2 ஐட்டம் வாங்கிடுவாரு. இதுல பாதி சாப்பிடுவாரா, அதுல பாதி சாப்பிடுவார், வேஸ்ட் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்துடும். இதே கேது அப்படின்னா பத்தாம வாங்கிடுவார், உன்ன வாங்கினா வேஸ்டா போயிருமோ அப்படிங்கிற அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த சந்திரன் கேதுடைய தன்மை வந்து பிரதிபலிக்கும். இப்ப சந்திரன் கேது இருக்கக்கூடிய அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா தண்ணியே வந்து ரொம்ப குறைவா வந்து பாத்தீங்கன்னா குறைவா பயன்படுத்துவான். தண்ணி வந்து ரொம்ப குறைவா பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த சந்திரன் கேதுடைய அமைப்புல வந்து வந்துடும். ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது வந்து தண்ணி, கேது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குறைவுன்னு அர்த்தம். இந்த இடத்துல குறைவு அப்படின்னு எடுத்துக்கலாம். கேது அப்படிங்கிறது ஒரு தடையும் கூட எடுத்துக்கலாம். புரியுங்களா? இப்ப இந்த தண்ணி யூஸ் பண்ணாம இந்த டிஷ்யூ பேப்பர் எல்லாம் துடைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அமைப்பு கூட அந்த இடத்துல வரும். தண்ணி யூஸ் பண்ணாம வேற என்ன மாற்று முறை இருக்கோ அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பயன்படுத்துவாங்க. அதை புரிஞ்சுக்கோ. இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் ராகுபடியில் இருந்துச்சு அப்படின்னா அதிகப்படியான தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப இந்த சந்திரன் ராகுபடியிலேயே கேதுபடியிலேயே இருந்தாங்க அப்படின்னா ஏதோ ஒரு இந்த இப்ப சரக்கடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தண்ணி ரீதியா வந்து அவங்க அடிக்ட் ஆகிறதுக்குன்னா ஒரு வாய்ப்புகளை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து வழங்கி வெளிப்படையா தெரியாது. இப்ப இந்த சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்க குடிச்சு பழகினாங்க அப்படின்னா அவங்களால வந்து அதை வந்து விட்டு நீங்கவே முடியாது. அந்த அமைப்புல வந்து இருக்கும். நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த குடிச்சு பழகிறதுக்கு உண்டான ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். ஆமா சார். என்னென்ன உணவுகள் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த பரிகாரம் செய்யும்போது கண்டிப்பா வந்து அது வந்து நிவர்த்தி ஆயிடும். புரிஞ்சுக்கோ. இதே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ராகு கேதுபிடியிலேயே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்ன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு குறைபாடு இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அதுக்கப்புறமா பல் வரிசை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒழுங்கற்ற அமைப்புல இருக்கும். செவ்வாய் வந்து பல் அப்படின்னு நம்ம நேற்றே பார்த்திருந்தோம். வேற என்ன அமைப்பு சொல்லியிருந்தோம்? செவ்வாய் ராகு கேது இருந்துச்சுன்னா இருக்கும். ஆமா, தழும்பு இருக்கு சார். செவ்வாய் ராகு இருந்தா தழும்பு இருக்கும். செவ்வாய் கேது இருந்தா வந்து பாத்தீங்கன்னா புரு வந்து நல்லா கொத்தா இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. எல்லாருக்கிட்டையுமே உரண்டை இழுத்துட்டே இருப்பாங்க. இந்த செவ்வாய் ராகு கேது வந்தாவே தேவையில்லாம உரண்டே இழுப்பாங்க. உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்பாங்க. ஆணவம்னு சொல்லலாம் இல்லையா? அந்த செவ்வாய் கேது இருந்தா ஒரு ஆணவம் கண்டிப்பா வந்துடும். அதை புரிஞ்சுக்கோ. வேற என்ன எடுக்கலாம்? அண்ணன் தம்பிகளுக்கு உண்டா ஒரு பங்காளிகளுக்கு உண்டான ஒரு உறவு நிலை வந்து பாத்தீங்கன்னா சரி இருக்காது. ஆமா, சொத்து சம்பந்தப்பட்ட சொத்து அப்படிங்கிறது செவ்வாய் குறிக்கும். அப்போ சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கு. செவ்வாய் கேதுவோ அல்லது செவ்வாய் ராகுவோ இருந்தாங்க அப்படின்னா ராகு அப்படிங்கிறது இவர் ஏதாவது ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிலத்தை வந்து அவங்க இழந்துட்டு இருப்பாங்க.
கேது அப்படிங்கிறது அது ஏதோ ஒரு வழக்குல இருக்கும். நிலம் அப்படிங்கிறது ஒரு வழக்குல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கும். சரிங்களா? இதே வந்து பாத்தீங்கன்னா கணவர் பெண்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா கணவர் எப்படி இருப்பாரு? ஆர்ஷா இருப்பாரு சார். பிடிவாத குணமா இருப்பாரு. பிடிவாதமா இருப்பாரு. எதையுமே வந்து பாத்தீங்கன்னா பிடிவாதம் பிடிச்சிட்டே இருப்பாரு. எதுக்கு எடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பிடிவாதம் பிடிச்சிட்டே இருப்பாங்க. இப்ப அவங்க வீட்டுல போனா என்ன அமைப்பு இருக்கும்? செவ்வாய் என்னன்னு சொல்லிருந்தோம்? படுக்கை அறைன்னு. செவ்வாய் வந்து படுக்கை அறைன்னு சொல்லியிருந்தோம். வீட்டுல குறிக்கும் போது படுக்கை அறைகளை வந்து குறிக்குது. செவ்வாய் வந்து படுக்கை அறை குறிக்கிறதுனால கேது பிடியில் இருந்துச்சுன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். ராகு பிடியில் இருந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். விஸ்தாரமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. வேற என்னென்னலாம் குறிக்கும்? எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எல்லாமே குறிக்குது. இந்த ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒயரிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒயர் வந்து பாத்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாம இந்த இந்த அமைப்புல சேர்ந்துட்டே இருக்கும், தொங்கிட்டே இருக்கும். நம்ம உள்ள போய் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இங்க வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கேதுபடியில் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பார்க்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்கலாம், இந்த மாதிரி நிலம் சம்பந்தமா பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். பங்காளிகளுக்கு இடையே வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமையின்மையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? இது வந்து இடையில சமீபத்துல நடந்த சம்பவம். சமீபத்துலன்னா ஒரு 4-5 வருடத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அதாவது நான் ஒரு கடைக்கு போய் வந்து இந்த அடிக்கடி பூமர் சாப்பிடுவேன் சார். அப்ப பூமர் சாப்பிடும்போது அங்க போய் பூமர் வாங்கலான்னு போறேன். பூமர் இல்லைன்னு சொல்லிட்டு சென்டர் பஸ் இருக்குன்னு சொன்னாங்க. சென்டர் பஸ் வந்து வாங்கிட்டேன். அப்ப வாங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல வந்து சிகரெட் குடிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு கயிறுல வந்து தீப்பொறி பத்த வச்சிருக்காங்க. கயிறுல வந்து தீப்பொறி பத்த வச்சு ஒரு சில கடைகள்ல பத்த வச்சிருப்பாங்க இல்லையா, கயிறு பாட்டுக்கு அந்த தொங்கிட்டே இருக்கு. அப்போ அங்க போகும்போது வந்து கயிறு வந்து பாத்தீங்கன்னா கேதுவை குறிக்குது, நெருப்பு வந்து செவ்வாயை குறிக்குது. நெருப்பு வந்து செவ்வாயை குறிக்குது. சார் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை இருக்கான்னு கேட்டோம். ஆமாங்கிறார். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நிலத்தகராறு இருக்கான்னு கேட்டா ஆமாங்க, அதனாலதான் நிலத்தகராறு இருக்கிறதுனாலதான் இங்க அவர் இருக்க மதுரை சைடு இருந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கடை வச்சிருக்காரு, எனக்கு அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஒதுங்கி வந்துட்டார். இங்க வந்து தொங்குதே இங்க வந்து வயர் தொங்குதே. புரியல சார். இங்க வந்து வயர் தொங்குதே, வயரே வந்து காரணம் புரியுதுங்களா? ஆக்டிவேட் ஆயிரும். அப்ப அதை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான சரி பண்ணி வைக்கணும். புரியுங்களா? இப்போ ஒரு திருமணம் ஆகாத ஒரு பெண் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மாப்பிள்ளையே கிடைக்காது, தட்டி தட்டி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. புரியுதுங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. இதற்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா புதன் தோசை என்னென்னலாம் பண்ணிருன்னு சொல்லிருந்தோம். கல்வியில் தடை. ஆமாங்க. மாற்று மத நண்பர்களுடன் பழகிறது. ஆமாங்க. வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாதது. கண்டிப்பா வாக்குறுதி கொடுத்து இவரா போய் மாட்டிக்குவாரு. இந்த ஜாமீன் போயெல்லாம் மாட்டிக்குவார் இல்லையா, வேற ஒரு நண்பர் மூலியமா வந்து இவர் போய் மாட்டிக்குவார் இல்லையா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு வந்துடும். புதன் ராகு கேதுடைய அமைப்பு வந்து வந்துடும். காதல் வயப்படுதல். கண்டிப்பா அது இருக்கு. சம்பந்தம் இல்லாத இருக்கும். அவங்க லவ் பண்றது பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாத இருக்கும். இவருக்கு அதுக்கு தகுதி இல்லாம இருக்கும். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அது புடிச்சு போயிடும். அந்த மாதிரி லாக் ஆகிறது. புதன் அப்படிங்கிறது காதல், கேது அப்படிங்கிறது ஒரு வலை, ராகு அப்படிங்கிறது அதுல ஏதோ ஒரு வேற மாதிரி ஒரு தன்மை வந்து கொடுக்கும். புரியுங்களா? பாதிப்பு ஏற்படுது. இந்த புதன் கேது ராகு இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா தான் சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாம கூட போயிடலாம். இப்ப ஒரு இன்டர்வியூ போறாரு அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு போயிருப்பாரு, அந்த இடத்துல வந்து சொல்ல முடியாம போயிடும். இப்போ ஒரு எக்ஸாமுக்கே வந்து இந்த புதன் கேது புதன் ராகு இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவங்க வந்து எக்ஸாம் எழுதுனாங்க அப்படின்னா கூட அவங்க வந்து அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கே தோணாது, அல்லது அந்த இடத்துல மறதி வந்து ஏற்படும். இந்த ரெண்டுமே வந்து மறதிக்கு உண்டான ஒரு அமைப்பு தான். புதன் கேதுவும் சரி, புதன் ராகுக்கு உண்டான அமைப்பும் சரி. இப்ப இந்த புதன் ராகு கேது அப்படின்னா யார் வந்து பாதிக்கப்படுவான்? புதன் அப்படிங்கிறது யாருன்னு சொல்லிருந்தோம் உறவு முறைகள்ல? தம்பி, தங்கச்சி, கடைசி தம்பி. ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய கடைசி தம்பியோ அல்லது தங்கையோ வந்து பாத்தீங்கன்னா புதனை குறிக்குன்னு சொல்லிருந்தோம். அதுக்கப்புறமா தாய் மாமா வந்து புதனை குறிக்குன்னு சொல்லிருந்தோம். அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் வந்து காதலன் காதலி வந்து நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா புதனை குறிக்கும். காதலன் காதலியை குறிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா புதன் தான். சரிங்களா? இந்த அமைப்பில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த புதன் ராகு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான நண்பர்களா வந்து இருக்க மாட்டாங்க. இப்ப நண்பர்கள் மூலியமா கெட்டு போறாங்க இல்லையா, ஏதோ ஒரு தவறான ஒரு பழக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புதன் ராகு கேதுவோட அமைப்பு வந்து கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். நிறைய ஜாதகங்களை நீங்க வந்து பார்க்க முடியும். சரிங்களா? நோய் அப்படின்னு பார்க்கும்போது புதன் அப்படிங்கிறது வந்து தொண்டையை குறிக்கும். தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வந்து வர்றவங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. புதன் கேது இருந்துச்சுன்னா ரொம்ப மெதுவா பேசக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். இதே
புதன் ராகு இருந்துச்சுன்னா நல்லா லவுடா பேசுவாங்க, நல்ல சத்தமா பேசுவாங்க, மைக்கே தேவை இருக்காது, அவங்க பேசுறதுக்கு வந்து மைக்கே தேவைப்படாது, அதை வந்து புரிஞ்சுக்கோ. சந்தேகங்கள் சார்? திரிகோணத்துல செவ்வாய் வக்கரமா இருந்ததுன்னா வந்து அப்ப என்ன பலன் சார்? ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுங்க. விருச்சிகத்துல குரு சுக்கிரன் 2 உணர்வு பெண் ஜாதகம். அது ஒரு நிமிஷம். விருச்சிகத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு சுக்கிரன் காம்பினேஷன் சார். குரு சுக்கிரன். ஓகே. துலாத்துல ராகு. ஓகே. இதுல கடகத்துல செவ்வாய். ஓகே. சூரியன் எங்க இருக்கு? தனுசுல இருக்கா விருச்சிகத்துல இருக்குங்களா? சூரியன் வந்து இதுல தனுசுல இருக்கு சார். தனுசுல வந்துட்டா. ஓகே. புதன் வந்துங்க சார். செவ்வாய் வந்து இதுல சிம்மத்துல இருக்கு சார். சிம்மத்துல செவ்வாய். ஓகே. சனி சந்திரன் கும்பத்துல. ஓகே. புதன் வந்து மகரத்துல. சரிங்களா? இதுல என்ன கேள்வி கேக்குறீங்க? செவ்வாய் வக்கரம் சார். செவ்வாய் வக்கரம். ஓகே. ஓகே. அப்ப அது எதுல பண்ணணும் வந்து இப்போ இது திரிகோணத்துல பார்த்தோம்னா கேது வந்து அது வருது. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பொதுவா பாருங்க, இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனுக்கு செவ்வாய்க்கு பார்வை இருக்கா? பார்வை 3ஆம் பார்வையா தான் இருக்கு. 4ஆம் பார்வை அவன் இல்ல. செவ்வாய்க்கு சுக்கிரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்வை இல்ல. சனிக்கு செவ்வாய்க்கு பார்வை இருக்கா? சனிக்கு செவ்வாய்க்கும் 7ஆம் பார்வையா இருக்கு. இருக்கு சார். பார்வை இருக்கு இல்லையா? கொடுப்பினை மூலியமா வர்றதுனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தாமத திருமணம் பண்ணணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ராகு அச்சுக்கு வெளியே வந்து என்ன கிரகம் இருக்கு? வெளியே செவ்வாய் இருக்கு சார். ராகு அச்சுக்கு வெளியே செவ்வாய் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா கணவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சா கூட கணவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிற்போக்கு ஒரு எண்ணம் இருக்கும். அவர் எதையுமே ஒரு கமிட் ஆகாத மாதிரி ஒரு தன்மையில இருப்பார். அதாவது அவர் வந்து ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட வரும். ஃபாரின்ல இருக்கிற மாப்பிள்ளை கூட இந்த ஜாதகிக்கு வந்து பாத்தீங்கன்னா மாப்பிள்ளையா வரும். அடுத்தது வந்து இவருக்கு இந்த ஜாதகத்துக்கு புணர்வு தோஷம் இருக்குது. கண்டிப்பா இருக்கு. சனி சந்திரன் புணர்வு தோஷத்துக்கு பரிகாரம் செய்யாம திருமணம் செய்யாது. கண்டிப்பா. இப்ப பொதுவா ஒரு ஜாதகத்துல பாத்துக்கோங்க. இப்ப இதுல பாருங்க, செவ்வாய் பிளஸ் சந்திரன் இருக்கா? சந்திரன் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா எதையுமே வந்து பாத்தீங்கன்னா களைச்சு விடுற தன்மையை வந்து குறிக்கும். சந்திரன் அப்படிங்கிறது ஒரு பயணம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சந்திரன் அப்படிங்கறது ஒரு பயணம்னு கூட எடுத்துக்கலாம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பிளஸ் சந்திரன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா? இப்ப இந்த ஜாதகத்துல இந்த ஜாதகிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருத்தம் பார்த்தாங்க அப்படின்னா அந்த ஜாதகி அந்த ஆண் இருக்கு இல்லையா, பொருத்தம் பார்க்கக்கூடிய ஒரு ஆண் இருக்கு இல்லையா, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த பெண் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகி போறக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். செவ்வாய் சந்திரனோட பிடியில் இருக்கிறனாலையும் செவ்வாய் வக்ர நிலையில் இருக்கிறனாலையும் இந்த தன்மைகளை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பிரதிபலிக்கும். 2 தன்மை புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ஜாதகம் பார்ப்பாங்க. ஒரு ஆண் ஜாதகத்தை 100 ஜாதகம் பார்ப்பாங்க. இந்த ஜாதகத்துக்கு இந்த ஒரு பெண் ஜாதகம் இல்லையா, இந்த பெண் ஜாதகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 ஆண் ஜாதகம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு திருமணமான ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏன்னா சந்திரன் அப்படிங்கறது அதை வந்து தடுத்து விட்டுருது. இப்ப இதே வந்து ஒரு பெண் ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா தடுத்து விட்டுரும். இதே ஆண் ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் பிளஸ் சந்திரன் வச்சுக்கோங்களேன். சுக்கிரன் பிளஸ் சந்திரன் சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண் பார்த்து அவங்க வந்து ஓஞ்சிருவாங்க. இந்த ஜாதகத்தை போய் இன்னொரு பெண்ணுக்கு இப்ப கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு பார்த்தா திருமணம் ஆகும் நீங்க சொன்னீங்க சார். ஆமா சார். ஒரு ஆளுக்கு கொண்டு கொடுத்தேன், ஆனா அப்படி நடந்துருச்சு சார். கண்டிப்பா நடக்கும். புரியுதுங்களா? இப்ப இந்த கல்யாணம் ஆகாத ஆண்கள் ஜாதகம் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஜாதகத்துக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரிகார ஜாதகம் மாதிரி இதை வச்சு மேட்ச் பண்ணாவே டக்குன்னு ஏதோ ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கிடைச்சிடும். மாப்பிளைக்கு வேற எந்த மாப்பிள்ளை இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகாத ஜாதகங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி அமைப்பு உள்ளது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு வந்து கொடுக்கும். இப்ப கல்யாணம் ஆகாத பெண் இருந்துச்சுன்னா இதை வந்து பயன்படுத்தணும். செவ்வாய் சந்திரனை வந்து பயன்படுத்தணும். இதே கல்யாணம் ஆகாத ஆணா இருந்தா இந்த சுக்கிரன் சந்திரன் பயன்படுத்தணும். இதுக்கு ஐயா எளிமையான பரிகாரம் 120 விளக்கு அகல் விளக்கு வந்து திங்கட்கிழமையில 120 குலதெய்வத்துக்கு அகல் விளக்கு, அதே போல சனிக்கிழமையில 120 அகல் விளக்கு. இது கட்டாயம் குலதெய்வத்துக்கு போட்டீங்கன்னா அந்த பரிகார தோஷம் நீங்கும். அல்லது 1024 பேர் அல்லது 1027 பேருக்கு தாலி கயிறு வளையல் ஸ்வீட்ஸ் வச்சு கொடுக்கணும். இதான் அதுக்குரிய பரிகாரம். ஜாக்கெட் துணி இருந்தாலும் நல்லா.
புரியுதுங்க. நாடியில வந்து இது நீங்க பாரம்பரியமா எடுத்துக்கலாங்கய்யா. நாடியில வந்து சில பரிகாரங்கள் இருக்குங்க, எளிமையான பரிகார முறையில் இருக்கு. மிருகநந்தி நாடி முறையில இதோட கண்ணோட்டம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்குங்கய்யா. நீங்க அதை பயன்படுத்தும் போது அவ்வளவு இப்ப ஒரு 1024 தான் வச்சுக்கோங்களேன், அவங்க போய் தேடிட்டு இருக்க முடியாது. நடைமுறையில சில இருக்கு. இப்போ ஒரு 108 விளக்கு போடுங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க தமிழ்நாடு பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு அவங்க நம்ம கொண்டு போற விளக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏத்த விட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கு. அதே வந்து அவங்க வந்து வைக்கக்கூடிய விளக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்த சொல்லுவாங்க. ஒரு விளக்கு 5 ரூபா சொல்லுவாங்க. டால்டா நெய் இதெல்லாம் போட்டு எல்லாம் ஏதோ ஒரு பண்ணி அதுக்கு நெய் மாதிரியே இருக்காது, அது வேற மாதிரி இருக்கும். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்ப நம்ம அதாவது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சில விஷயங்கள் நம்ம வந்து மாத்திக்கணுங்க. இது நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி இப்போ ஒரு 1024 பேருக்கு தாலிக்கேரி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வாங்க மாட்டாங்க. எதுக்கோ தோசம் கழிக்கிறதுக்காக இங்க வாங்குறாங்க போல தெரியுது அப்படிங்கிற மாதிரி கூட நினைச்சுக்குவாங்க தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு. அங்க இலங்கையில எந்த மாதிரின்னு தெரியலங்கய்யா, வாங்க மாட்டாங்க. ஏதோ ஒண்ணு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க. அல்லது வாங்கிட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன் தூக்கி போட்டு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு பரிகாரம் பண்ணும்போது அது வந்து மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து மறுபடியும் திரும்ப செய்யணும். அதான் வந்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விதி அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு அன்னதானம் பண்றீங்க, ஒரு 9 பேருக்கு ஒரு அன்னதானம் பண்றீங்க அப்படின்னா, இப்போ 9 பேருக்கு அன்னதானம் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தர் வந்து தூக்கி போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பரிகாரம் முதல்ல இருந்தே பண்ணணும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால நம்ம இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா எளிமையான நம்ம சிம்பிளான வழிமுறையில நம்ம வந்து பரிகாரம் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இயல்பா. ஏன்னா அது இவங்க போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப கயிறு சப்போஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க, ஒருத்தங்களுக்கு பிடிக்கல அல்லது வாங்கி அங்கேயே வச்சுட்டு போயிடறாங்க, கோயிலே கொடுக்குறாங்க. சரி இது என்ன காரணத்துக்காக கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு தோசை கழிக்கிறதுக்காக கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி அதை அங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது வந்து தவறுதல் நடக்கிற கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த பரிகாரம் நம்ம வாங்கி கொடுத்தோமே பரிகாரம் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க சொல்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது எந்த மாதிரி ஜாதகம் பொறுத்துனா சரியா இருக்கும் சார்? இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த சனி செவ்வாய் சேரும் போது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வக்ர நிலை இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து கல்யாணம் ஆகும். என்ன காரணம்? ஜாதகம் பாருங்க. தாமத திருமணம் வந்து ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி சார். இன்னொரு முறையில செவ்வாய் கூட சேர்ந்து இருக்கு. சுக்கிரன் எங்க வீட்டுல இருக்கு? யார் வீட்டுல இருக்கு? செவ்வாய் வீட்டுல இருக்கு. இது செவ்வாய் வீட்டுல இருக்கு. செவ்வாய் வீட்டுல இருக்கு இல்லையா? சுக்கிரன் வந்து செவ்வாய் வீட்டுல இருக்குனால அது வந்து 50% வந்து பாத்தீங்கன்னா அதோட தன்மைகள் வந்து எடுத்து அப்ப கல்யாணம் ஆகும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ராகுக்கு ஏதாச்சும் பிரிச்சிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரிவினை வர்றதுக்கும் வந்து சில வாய்ப்புகள் இருக்கு. அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ராகுகேதுக்கு வந்து ஒரு பிரீத்தி பண்ணிக்கணும். ராகுகேதுக்கு பிரீத்தி பண்ணும்போது மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்டே இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி சந்திரன் இருக்கு. இந்த கொடுப்பினை வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் அப்படிங்கறது வந்து தடுத்துரும். நான் இதுக்கு எல்லாமே சொல்றேன் சார். ஒவ்வொரு இதை வந்து நான் சொல்றேன். பரிகார செக்ஷன்ல வந்து நான் ஒவ்வொன்னா சொல்றேன், நீங்க அதை புரிஞ்சுக்கலாம். ரொம்ப எளிமையா தான் இருக்கும். நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லும் போது அவங்க வந்து ஃபாலோ பண்ணாத ஒரு தன்மை வந்து வந்துடும். அதனால நீங்க கொடுக்கக்கூடிய ரெமெடிகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இயல்பா இருக்கணும், ரொம்ப சிம்பிளா இருக்கணும். அப்படின்னாதான் அது வந்து பர்ஃபெக்டா வேலை செய்யும். சார் ஏர்லி மேரேஜ் பயன்படுத்துவாங்க. ஏர்லி மேரேஜ்னா எந்த வயசுக்குள்ள சார்? லேட் மேரேஜ்னா எந்த வயசுக்குள்ள சார்? அதாவதுங்க ஏர்லி மேரேஜ் அப்படின்னா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலம் தாழ்ந்துதான் ஏன் நடக்குது. ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா 16 வயசுலயே வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. வயசுக்கு வந்த ஒரு பெண் வந்து வயசுக்கு வந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 வருஷம் அப்படின்னு இது பண்ணிட்டாங்க. இப்ப பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இப்போ படிக்கிறாங்க 18 வயசு முடிஞ்சோடனே வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் சேர்ந்துறாங்க. கண்டிப்பா டபுள் டிகிரி கூட படிக்கிறாங்க. டபுள் டிகிரி அப்படிங்கிறது ஒரு 25 இருக்குமா, 23 வச்சுக்கலாம். 18 3 ஒரு 21 பிளஸ் ஒரு 2 அப்படின்னா 25 வயசுன்னு வச்சுக்கலாமே. அதாவது 25 வயதுக்குள்ள நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இயல்பான திருமணம் எடுத்துக்கோம். 25 வயதுக்கு மேல நடக்கக்கூடிய திருமணம் வந்து பாத்தீங்கன்னா லேட் மேரேஜ் அப்படிங்கறத எடுத்துக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்துல அதுதான் வந்து சரியா வருது. இந்த பொண்ணுக்கு 27 வயசு ஆயிடுச்சு சார், நம்ம வந்து அமையலைங்க சார். அதுதான் சார் அந்த காரணம். என்ன காரணம் அப்படின்னா லேட் மேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா சனி சந்திரன் தோசை இருக்கு. செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ராகு தசையில வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சிருக்கு. ராகு பிடியில் இருக்கு. ஆமா, ராகு பிடியில் இருக்கு. ஆமா சார். புரியுதுங்களா? அப்ப என்னன்னா இவங்களுக்கு இந்த கல்யாணத்துல ஒரு விருப்பம் இல்லாத ஒரு தன்மை கூட வந்து அது வந்து காமிக்கும். புரியுதுங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. அல்லது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சுக்கிரன் வந்து குரு கூட இருக்கு இல்லையா? ஆமா. அவங்க நல்லா வேற மாதிரி அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. விருச்சிகத்தில் இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா எந்த விருது இருந்தாலும் டேஞ்சர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப அந்த அமைப்புல இப்ப இந்த இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சில பரிகாரங்கள் செய்யும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளை வழங்கும். இப்ப என்ன இருந்தாலும் வந்து இந்த கேது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கோச்சார கேது வந்து இங்க இருக்கு, விருச்சிகத்துல தான் இருக்கு. இது கடந்து வரும்போது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து வழங்கும். அதை பாக்கணும். ஆயிருமா சார்?
கேது இதுக்கு பெயர் முதல்ல பரிகாரம் பண்ணிக்கணும். இந்த ராகு கேதுக்கு முதல்ல பரிகாரம் பண்ணணும். இந்த சனி சந்திரனுக்கு வந்து முதல்ல பரிகாரம் பண்ணிக்கணும். ரெண்டுக்கும் பரிகாரம் பண்ணா அப்புறம் ரெண்டு பரிகாரம் பண்ணாதான் இது அமைக்கும். இப்ப பாருங்க, இந்த சனி சந்திரனுக்கு வந்து பரிகாரம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சந்திரனோட தன்மை வந்து பாத்தீங்கன்னா இந்த கொடுப்பினையை கட் பண்றது வந்து சந்திரன் நீக்கிடும். இந்த ராகுகேது வச்சுல இருக்கிறனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகுகேது வச்சுக்கு ஒரு பரிகாரம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இயல்பான பரிகாரமா இருக்கு. நீங்க அதை பார்க்கும்போது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். இப்ப இந்த ராகுகேது வச்சுல இருக்கும்போது இந்த ராகுகேது வச்சுக்கு இந்த வழி விட்டா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து தொடர்பு கொள்ளும். பண்ணி பரிகாரம் பண்ணி ராகு பயிற்சி ஆகணும். ஏன் சார்? ஆமாங்க, ராகுகேது பயிற்சி ஆகும்போது தான் கண்டிப்பா கொடுக்கும். சரிங்க சார், காரணம் புரிஞ்சுக்கும். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா சார் இதுல? எந்த ஒரு ஜாதகம் போடும் போதுமே முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை அமைப்பு இருக்கா அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா பாத்துக்கணும். எப்படி சார்? பரிவர்த்தனை அமைப்பு அதாவது இரு கிரகங்கள் தங்களுடைய வீடுகளை மாத்திக்கொள்றது வந்து பரிவர்த்தனை அப்படின்னு பேரு. அந்த பரிவர்த்தனை அமைப்பு வந்து இருக்கா அப்படிங்கறத முதல்ல வந்து பாத்துக்கணும். அதாவது மாப்பிள்ளை ஜாதகத்திலயா சார்? மாப்பிள்ளை ஜாதகம் இந்த எந்த ஜாதகமா இருந்தாலும் சரி, எந்த ஜாதக அமைப்பு நீங்க ஆய்வுக்கு எடுக்கும் போதும் முதல்ல வந்து பரிவர்த்தனை இருக்கா அப்படிங்கறத வந்து பாத்துக்கணும். ஓகே. அப்புறம் காரகிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து தொடர்பு கொள்ளுதா அப்படிங்கறது வந்து பாத்துக்கணும். இதுக்கு ஏன் வந்து திருமணம் ஆகாம இருக்கு? நம்ம ஏதாச்சும் பார்த்தோமா? திசாபுத்தி எதுவுமே நம்ம பாக்கல, பாத்துட்டோம் பாருங்க. ஏன் லேட் மேரேஜ் தெரியல. அதாவது ஒரு ராசி கட்டத்தை மட்டுமே வச்சுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம திசாபுத்திக்கு போடல, வேற எதுவுமே நம்ம வந்து நம்ம இது பண்ண கிடையாது. புரியுங்களா? அப்ப அந்த சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் சேர்க்கை இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இளம் வயதுகள்ல வந்து பாத்தீங்கன்னா திருமணத்தை அமைச்சு கொடுக்கும். சனி செவ்வாய் சேரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தாமதமான திருமணத்தை வந்து பாத்தீங்கன்னா நடத்தி கொடுக்கும். அதாவது இவங்க விரும்புற மாதிரி இருக்கு. அது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த எளிமையான பரிகாரங்கள் சில விஷயங்கள் இருக்கு. நான் அந்த பரிகார விஷயங்கள் எடுக்கிறேன். நீங்க அதை பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு பல விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். சரி சார். அதை உடைக்கும் போது கண்டிப்பா வந்து நடக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நிறைய அதுக்கு நம்ம பார்த்திருக்கோம். அதுக்காக சரி சரி சார். இது புரியுது இல்லைங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? புரியுது புரியுது சார், புரியுது. ஓகே. இந்த புதன் கேது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். புதன் வந்து பாத்தீங்கன்னா கடனை குறிக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா புதன். கடன் குறிக்க கார கிரகம் வந்து பாத்தீங்கன்னா புதன் ராகுடைய கேதுவுடைய சேரும்போது வந்து பாத்தீங்கன்னா கடன்ல மாட்டிட்டு முழிக்கிற ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா பிரதிபலிக்கும். புதனுக்கு வம்பு வழக்குல வருமா சார்? வம்பு வழக்கு அது வேற காரணம் சார். செவ்வாய் தான் வம்பு வழக்கு. என்னங்க? கேபி வேற சார். அதோட காரக தன்மை வேற, இதோட காரக தன்மை வேற. சரி சரி. ஓகே. இது வந்து புதன் அப்படிங்கிறது கடன் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கும். புதன் கேதுவோ ராகுவோ இருந்தா கண்டிப்பா வந்து கடன் மூலியமா ஒரு நண்பருக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுத்து அதுல போய் மாட்டுறது, ஜாமீன் போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன எப்படின்னு தெரியல. சொல்லுவாங்க ஜாமீன் தான். ஜாமீன் தான். ஜாமீன் தான். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய அமைப்பு. குரு வந்து பாத்தீங்கன்னா ஜீவகாரகன் வந்து பாத்தீங்கன்னா குரு. இது வந்து ராகுடைய கேதுவுடைய சேரும்போது வந்து பாத்தீங்கன்னா குரு அப்படிங்கிறது என்னென்ன சொல்லிருந்தோம்? ஜாதகர் அப்படின்னு சொல்லிருந்தோம். உடல் உறுப்புல என்னென்ன சொல்லிருந்தோம்? மூக்கு, வயிறு, ஓகே. அதாவது என்ன அப்படின்னா இப்ப இந்த குரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராகு பிடியில் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களை பார்த்தாவே கண்டுபிடிச்சுக்கலாம். ராகு வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். அப்ப குரு ராகு சேர்க்கை இருந்துச்சுன்னா மூக்கு வந்து நல்லா பெருசா இருக்கும் அப்படிங்கறத வந்து எடுத்துக்கணும். புரியுங்களா? இதே கேது இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஒரு சின்ன தன்மையில இருக்கும். குரு வக்ரமா இருந்துச்சு அப்படின்னா அந்த மூக்கு வந்து பாத்தீங்கன்னா கோணல் மானலா இருக்கும். மூக்கு ஒரு மாதிரி இருக்கு இல்லையா? ஒரு இந்த மாதிரி சாஞ்ச மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து குறிக்கும். கொஞ்சம் திரும்புற மாதிரி இருக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா மூக்க குறிக்குதா, ஜீவகாரகன் குறிக்குது இல்லையா? இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா ராகு கூட சேரும்போது வந்து பாத்தீங்கன்னாலும் ஒரு நெருக்கடியான ஒரு சூழலை வந்து பாத்தீங்கன்னா குறிக்கும். சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க மரணத்துக்கு ஒப்பான பிரச்சனை ஏற்படும். ஆமா சார், மரணத்துக்கு ஒப்பான ஒரு கண்டம், ஒரு பய உணர்வுல கூட அவர் இருக்கலாம். எப்பயுமே பய உணர்வாவே இருப்பாங்க சார். இப்ப இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா குரு ராகு சேர்க்கை இருக்கு இதுல. ஆமா, நல்லாவே இதுல பாத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு ராகு சேர்க்கை வந்துடும். அல்லது குரு வீட்டுல ராகு இருந்தாலும் அந்த சேர்க்கை தான் வந்துடும்.
அது வந்து 50% கொடுக்கும். புரியுதுங்களா? அப்ப இந்த அமைப்பு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மூக்கு வந்து பெருசா இருக்கலாம். இவர் அந்த பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வியாதி இருக்கலாம், ஏதோ நோய் சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க எடுத்திருக்கலாம், அல்லது ரொம்ப பயந்தவங்களா கூட அதோட தன்மை வந்து பாத்தீங்கன்னா பிரதிபலிக்கும். பயந்த உணர்வை கூட அது வந்து குறிக்கும் குரு ராகு சேர்க்கை. ஆமா, அமானுஷ்ய கிரகம். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஒரு பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க, அந்த மாதிரி கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம். இப்ப இந்த குரு ராகு சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் காமாலைக்கு உண்டான ஒரு சேர்க்கை. நம்ம அந்த நோய்களை பத்தி பார்க்கும்போது மஞ்சள் காமாலை வந்து பாத்தீங்கன்னா குரு ராகுடைய அமைப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த தன்மை இருந்ததுனால இந்த குரு ராகு சேர்க்கை இருந்தாலே நம்ம வந்து கேட்கலாம், மஞ்சள் காமாலை வந்திருக்கா சின்ன வயசுல அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம், வந்திருக்கும். அப்போ அதோட அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த கோச்சார கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல ராகு வந்து பாத்தீங்கன்னா திரிகோணத்துல வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்லீரல் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்குண்டான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து வழங்கும். அல்லது அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத ஒரு பயம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்கொள்ளும். எதுக்கு பயக்கிறாரு அப்படின்னு கூட அவருக்கு வந்து தெரியாது. ஏதோ ஒரு பதட்டமா இருக்கும் இல்லையா, மனசுக்குள்ளேயே ஒரு பதட்டம், ஏதோ நடக்க போகுது, ஆனா ஒண்ணு நடக்காது. ஏதோ ஒரு பயம், ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா, உள்ளுக்குள்ள என்னன்னே தெரியாது, அது வந்து விவரிக்க முடியாத ஒரு பயமா இருக்கும். விவரிக்க முடியாத எது வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து கேதுவோட அமைப்புல ராகுடைய அமைப்புல வருதுன்னு தெரிஞ்சுக்கும். புரியுங்களா? கேது வந்தா அப்படின்னா ஒரு ஒடுங்கிய நிலைன்னு பேரு. ராகு இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவரு பிரம்மாண்டமா கூட அவர் யோசிப்பாரு, எல்லாமே பண்ணுவாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த கேது கூட சேரும்போது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தாத தன்மை இருக்கும், அப்படியே அமைதியா இருப்பார், சைலண்டா இருப்பார். அவர் என்ன நினைக்கிறாருன்னு கூட யாருனாலே வந்து அவரை புரிஞ்சுக்கவே முடியாது. அந்த மாதிரி சொல்லலாம். அவர் வந்து ஒரு ஞான நிலையில் இருக்க மாதிரி அவர் வேற லோகத்துல வந்து அவர் இருப்பார், வேற லோகத்துல இருப்பாரு. இந்த குரு கேது இருந்துச்சு அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா அவர் யாருனாலே புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அவரே அந்த ஜாதகர் என்ன சொல்லுவார் அப்படின்னா என்ன வந்து யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத வந்து சொல்லுவார். யாரு கூட வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பனா பேச மாட்டார், அமைதியா இருப்பார். அவர் தனியா இருந்தா கூட அவர் தனியா இருப்பார். இப்ப ஏதோ நான் அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க கூட போய் சாப்பிட போறேன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு உண்டான காசை வந்து அவர் கொடுத்துருவார். புரியுங்களா? ஐயோ நம்மளால அவருக்கு வந்து சங்கடங்கள் வரக்கூடாது, ஏன்னா அவர் பாரத்தை நம்ம தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இப்ப டீ குடிக்கிறாரு, ஒரு 10 ரூபானா 10 ரூபா மட்டும் கொடுத்துருவாரு. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு தனியா ஒரு அவருக்கு எப்படி சொல்றது, ஒரு தனியான ஒரு அமைப்பில் இருப்பாரு. மத்தவங்க எல்லாம் வேற மாதிரி இருப்பாங்க, அவர் மட்டும் வேற அமைப்பில் இருப்பாங்க. புரியுதுங்களா? இதை புரிஞ்சுக்கோ. இதே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து இது என்ன அமைப்பு கொடுக்கும் அப்படின்னா குரு அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும்? பூஜை அறையை வந்து குறிக்கும். பூஜை அறை விடுவோம். பூஜை அறைகள் வந்து குறிக்கும். பூஜை அறை வந்து நீட்டா இருக்காது. ஆமா, இப்ப இந்த குரு ராகு சேர்ந்து அப்படின்னா பூஜை அறை வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க அந்த பழைய இதெல்லாம் இருக்கும் இல்லையா, பழைய சாமி படங்கள் இருக்கும், பராமரிப்பு இல்லாம இருக்கும். என்ன சாமி படம் இருக்குன்னே அவருக்கு வந்து தெரியாம இருக்கும். பூஜை பொருட்கள் அப்படின்னா பூஜை பொருள்லாம் என்னென்ன சொல்லலாம்? விபூதி, குங்குமம், சந்தனம் எல்லாம் இருக்கு இல்லையா, ஊதுபத்தியா இருக்கலாம், அதெல்லாம் அப்படியே அங்கங்க பிரிஞ்சு கிடக்கும், சிதறி கிடக்கும், அங்கங்க சிந்தி கிடக்கும். இது வந்து குரு ராகுடைய அமைப்பு. கிளீன் பண்ண மாட்டாங்க. கிளீன் பண்ண மாட்டாங்க, அதை சொல்லலாம். அதுக்கப்புறம் அங்க ஒரு சாங்கிருதி இருக்காது, ஏதோ ஒரு அங்க ஒரு எப்படி சொல்றது, ஏதோ ஒண்ணு அது குறைபாடு இருக்கும், இருந்துகிட்டே தான் இருக்கும். எப்ப சரி பண்ணுவாங்க அப்படின்னா இந்த குரு ராகு சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா கோச்சார குரு வந்து பாத்தீங்கன்னா அது பார்க்கும்போது வந்து சரி பண்ணுவார். குரு கேதா இருந்தா சுத்தமா இருக்குமா சார்? திடீர்னு ஒரு நாள் குரு கேது இருந்தா சுத்தமா இருப்பாங்களா சார்? குரு கேது வந்து சுத்தம் இருக்கு சார். பயன்படுத்தாத புதுசா ஒரு போட்டோ வாங்கி வச்சிருப்பாங்க, என்ன போட்டோ இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது, சுருட்டி வச்சிருப்பாங்க. படத்தை வந்து பாத்தீங்கன்னா சுருட்டி வச்சிருப்பாங்க. இந்த குரு கேது இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த சின்ன வகையான குழந்தை வடிவில குரு வந்து குழந்தையை குறிக்கும். அப்ப குழந்தை வடிவிலான தெய்வங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வச்சிருப்பாங்க. சின்ன சைஸுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கேது. அப்ப சின்ன சைஸான பாக்கெட் வடிவில் இருக்கும் இல்லையா, ஒரு போட்டோ வச்சிருக்காங்க அப்படின்னா இப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இது பாருங்க, இப்ப இது சின்ன போட்டோவா? அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா குரு கேதுவுடைய அம்சத்தை குறிக்கும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கோ. பெரிய போட்டோ அப்படின்னா பெருசா வச்சிருப்பாங்க, போட்டோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும், ஒரு பெருசா வச்சிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த குரு கேது இருந்துச்சு அப்படின்னா ஒரு பயன்படுத்தாத ஒரு புதுசா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ, ஏதோ ஒரு படம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, அதை வந்து பயன்படுத்த மாட்டாங்க, சும்மா வந்து கிடக்கும், வீட்டுல இருக்கும்.
புரியுதுங்களா என்ன காரணம் அப்படின்ட்டு? ஆ. அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணும். குரு கேது இருந்துச்சு அப்படின்னா மூக்கே வந்து பாத்தீங்கன்னா சின்ன அமைப்புல இருக்கக்கூடியதா இருக்கும், சின்ன அப்படியே ஒடுங்கிய நிலையில இருக்கக்கூடியதா இருக்கும். பார்த்தாவே நம்ம சொல்லலாம் குரு கேதுவா குரு ராகுவா என்ன அம்சம் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியும், இயல்பாவே சொல்ல முடியும். அது நீங்க அனுபவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை நீங்க பார்க்கும்போது இவர் என்ன அம்சத்துல வர்றாரு, குரு சுக்கிரன் இருந்தா வந்து பாத்தீங்கன்னா மூக்கு வந்து என்ன அமைப்பில் இருக்கு, அதை வந்து நீங்க ஒரு 10-20 ஜாதகங்கள்ல பார்க்கும்போது, ஒரு 100 ஜாதகங்கள் பார்க்கும்போது அவரோட போட்டோ அவரோட புகைப்படத்தை எடுத்து இது பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து புரிய ஆரம்பிச்சு. புரிஞ்சுதுங்களா? அதை பாருங்க. இப்ப இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா சம்மந்தப்படும் போது ராகு கேதுவோடய சம்மந்தப்படும் போது, ராகுவோட சம்மந்தப்படும் போது உடல் வந்து பருமன் ஏற்பட்டிருக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, நல்லா பெருசா இருப்பார். ராகு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக இருக்கும், கேது அப்படிங்கிறது சின்ன வடிவமா இருக்கும், ஒடுங்கி ரொம்ப அப்படியே ஒடுக்கமா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அமைப்பு கூட கொடுக்கும். அதை வந்து புரிஞ்சுக்கோம் காரணம் எப்படி எதுக்காக வருது அப்படின்னு. கேது அப்படிங்கிறது ஒடுங்கிய நிலையின் பேரு, ராகு அப்படிங்கிறது கொஞ்சம் உடல் பருமன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஐயா குருக்கு எதுனா நோய் வரும்னு சொல்லாங்களா ஜாதகருக்கு? சார் எல்லா இதுமே வந்து பாத்தீங்கன்னா நோய் வரும் சார். கல்லீரல் வந்து பாத்தீங்கன்னா சுருக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, கல்லீரல் வந்து பாத்தீங்கன்னா சுருக்கம்னு சொல்லுவாங்க. அப்ப கல்லீரல் சுருங்கிருச்சு அப்படின்னா அது கரெக்டா பித்தப்பை வந்து பாத்தீங்கன்னா பித்த நீர் வந்து சுரக்குமா? சுரக்காது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பித்த நீர் வந்து சுரப்பதில் வந்து இந்த சுரப்பியில வந்து குறைபாடு வந்துடும். ராகு அப்படின்னா அதிகப்படியா சுரக்கும், அதை வந்து பாத்தீங்கன்னா அது கிளீன் பண்ண முடியாது. இப்ப கல்லீரல் பாதிக்கப்படும் போது குரு ராகு அப்படிங்கிறது அதிகப்படியா பாதிக்கப்படுது, அதனால வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் காமாலையா வந்து அது உருவாயிருது. காரணம் புரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே வந்து ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அளவா இருந்தாதான் நல்லது. சரிங்க. அதிகப்படியா இருந்தாலும் பிரச்சனை தான், ரொம்ப கம்மியா இருந்தாலும் பிரச்சனை தான். உங்களுக்கு சாப்பாடுக்கு ஒரு கூப்பிடுறாங்க, அளவா சாப்பாடு போடுறாங்க, ஒரு 3 இட்லி மட்டும் வைக்கிறாங்க, உங்களுக்கு நல்ல பசி கொலை பசியில் இருக்கீங்க, 3 இட்லி தான் சாப்பிடுறாங்க, நீங்க 3 இட்லி சாப்பிடுவீங்க, இருந்தாலும் பசி தீராது, திட்டுவீங்களா இல்லையா அவங்கள? கண்டிப்பா. சாப்பிடறதுக்கு இது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த தன்மை வந்து அங்க பிரதிபலி. அதை புரிஞ்சுக்கோ சரிங்களா? இப்ப இதே வந்து நல்லா உங்களுக்கு நிறைய சாப்பாடு போடுறாங்க, உங்களுக்கே நீங்க நிறைய ஒரு இலையிலேயே வந்து நிறைய சாப்பாடு போட்டு வச்சா நீங்க உங்களால சாப்பிட முடியுமா? அதுவே மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குமா இருக்காதா? மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா, சாப்பிட முடியாது இல்லையா? இப்ப ஒருத்தவங்க வந்து பரிமாறிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ஏதோ ஒரு விருந்துன்னு வச்சுக்கலாம், அது சைவ விருந்தா இருக்கலாம் அல்லது அசைவ விருந்தா இருக்கலாம், ஏதோ ஒரு இவர் வந்து பரிமாறிட்டே இருக்கிறாரு, அவர்னால சாப்பிடவே முடியாது. அதிகப்படியா சமையல் பண்றாங்க அப்படின்னா கூட அவர்னாலையும் சாப்பிட முடியாது, ஏன்னா அவர் பாப்பாரு அந்த ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இது பண்ணிடும். இந்த ஸ்மெல்லவே அவர் சுவாசிச்சுட்டு இருக்கனாலையும் அடிக்கடி அந்த இதை வந்து அதிகப்படியா பார்த்துட்டு இருக்கனால அது வந்து சாப்பிட முடியாத ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும். அதை வந்து தெரிஞ்சுக்கும். புரியுதுங்களா? இதுக்கப்புறமா இந்த சூரியன் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு காரகன்னு சொன்னோம் இல்லையா, சூரியன் வந்து வலது கண்ணுக்கும் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இடது கண்ணுக்கும் காரகன்னு சொல்லியிருந்தோம். இந்த ராகு பிடியில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா திருஷ்டி தோஷத்தினால பல வகையான பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சந்திப்பார். திருஷ்டி தோஷம் அவங்களை பாதிக்கும், சீக்கிரம் பாதிக்கும். ஆமா, சீக்கிரமா பாதிக்கும். ஐயா மத்தவங்களுக்கு புரியுதுங்களா ஐயா? புரியுதுங்க. ஓகே, புரியுதுங்க சார். ஓகே, திருஷ்டி மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி சும்மா போவாங்க, ஏதோ ஒரு திருஷ்டி பட்டுரும். இவங்க ஏதாச்சும் வாங்கக்கூடிய பொருளா அல்லது எதா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா திருஷ்டி வந்து படியும். அதனால பாத்தீங்கன்னா ஒரு சிக்கான மாதிரியே இருக்கும், ஒரு டயர்டா இருக்கிற மாதிரியே அவருக்கு இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதிப்பு தான். அப்ப அந்த சூரியன் வந்து ராகுபடியிலோ கேதுபடியிலோ, சந்திரன் வந்து ராகுபடியிலோ கேதுபடியிலோ இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா திருஷ்டி தோஷங்கள் மூலியமா வந்து ஏற்படும். இது கோச்சார ரீதியா வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம நாடி முறையில இணைகள் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கோச்சாரத்துக்கு உண்டான ரூல் சொன்னோம் இல்லையா, அந்த ரூல்ல சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா